உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் பார்த்தசாதி கோவில்னா என்ன, அது என்ன கடவுள் இருக்கு என்னன்னு சொல்லிட்டு. இவனுக்கு தெரியாது, மூடருக்கு தெரியாது. அப்ப நான் இல்லப்பா. தயவு செஞ்சு இந்த கோயிலுக்கு வாங்க மக்களே. மெயின் விஷயம் என்னன்னா பார்த்தசாரதியோட அலங்காரம், அவருடைய புடவை கலர், அது ஒரு விதமான வெளியில அந்த கலர்ல அம்மாவுக்கு ஒரு கண்ணு, வெளி பச்சையில பெருமாள், பக்கத்துல பெருமாளோட தாயார், அவங்களும் பச்சை கலர்ல தான் சாரி ஊத்திருந்தாங்க. அது கிளை பச்சை. இது வெளி பச்சை, அது கிளை பச்சை. அழகா இருந்தது, அவ்வளவு நல்லா இருந்தது. சோ அந்த கோவில்ல கொஞ்ச நாள் பூஜை நடந்தது. சோ நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. எப்போதுமே வந்து நான் நினைக்கிறது என்னன்னா, கோவில்ல கொஞ்ச நாள் நிக்கிறோம் அப்படின்னா அது நிச்சயமா நம்ம பண்ணிருக்கிற புண்ணியம் தான். உட்கார்றதுக்கு அது மிகப்பெரிய புண்ணியம். அது அவங்களோட புடவையும் சான்ஸே இல்ல. எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருக்கு. எப்போதுமே நான் லாஸ்ட் இதுல சொல்லியிருந்தேன், மீனாட்சி அம்மனை பார்த்தானா எனக்கு வந்து ஒரு சந்தோஷமும் ஒரு அழகியும் வந்துரும், அழுகையும் வந்துரும். ஆண்டாள் பக்கத்துல போக போக எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. மஸ்டர்ட் கலர்ல, மஸ்டர்ட் மாம்பழ கலர்ல அரக்கு கலர், அது என்ன ஒரு அழகு. நிச்சயமா மக்களே, பொதுவா கடவுளை பார்த்துட்டு வராதீங்க மக்களே. அது கடவுள் பொதுவா மக்களை பார்த்துட்டு வராதீங்க கடவுளே. அந்த கோவில்ல உள்ள வேலைப்பாடுகள், சிற்பங்கள், சித்தர், கிருஷ்ணனோட லீலைகள், அம்மன், நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு 25 ஜென்மம் இருந்தா கூட நான் கோவில்களை பார்க்க முடியாது. எனக்கு அந்த மறுபிறவி அப்படிங்கறதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா கோவில பார்க்கணும்னா இன்னொரு பிறவி நான் கண்டிப்பா எடுப்பேன். அதுதான் சொல்லணும்.